ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. என்னென்னா ஐ சப்போர்ட் பாரு, ஐ சப்போர்ட் பாரு அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, கார் டாஸ்க்கு அதில் வந்து 2 பேர் தள்ளி விட்டாங்க சென்டரை. ஸோ மக்கள் அதெல்லாம் பார்த்துட்டு கொந்தளிச்சிட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ரெட் கார்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ என்னென்னா கொடுத்ததுக்கு பிறகு மக்கள் வந்து மக்களாக பிஆராக தெரியல, மக்கள் வந்து ஒரு டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ சப்போர்ட் பாரு, ரெட் கார்டு கொடுத்த தப்பு அப்படின்ட்டு. அதை பற்றி தான் பேச போகிறேன். அதை நான் எப்படி பார்க்குறேன்னா, அவங்க சொல்கிறது வந்து எப்படின்னா, கரெக்டு தான். ரெட் கார்டு கொடுத்துருக்கக்கூடாது, எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம். ஏன்னா வந்து அவங்க இவ்வளோ நாள் இருந்திருக்காங்க அந்த சேனலில், இவ்வளோ நாள் உழைச்சிருக்காங்க, எல்லாம் ஓகே. இதுக்கு முன்னாடி நான் பார்வை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எல்லா பக்கம் வந்து என்ன திட்டினாங்க கமெண்ட்ஸில். இப்போ வந்து இந்த கார் டாஸ்க்கு அந்த வீக்கு கமருதீன் கூட சண்டை போட்டுட்டு மறுபடியும் பாரு வந்து பேச மாட்டாங்க, கம்பேக் கொடுத்துருவாங்க, நல்ல பழைய மாதிரி கேம் விளையாடுவாங்கன்னு நினச்சோம். ஆனால் வந்து அவங்க மறுபடியும் போய் பேசினது வந்து டிசப்பாயிண்ட் தான். அப்போவே கொஞ்சம் எனக்கு பாரு மேலே இருந்த ஒரு மரியாதை போயிடுச்சு. அந்த ஒரு கேமர் அவங்க நல்லா கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க, ஒரு மாதிரி கொடுத்துட்டு இருந்தாங்க, பார்க்கலாம். ஸோ அவங்களால தான் 24/7 வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சது, நானுமே. ஆனால் வந்து அவங்க அப்படி பண்ண டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இத்தனைக்கும் ஃபேமிலி ரவுண்டில் அவங்க அம்மா வந்து க்ளூ கொடுத்துருக்காங்க. 24 ஹவர்ஸ் கூடயே இருந்திருக்காங்க. அவங்க அம்மா வந்து சொன்னாங்க, நீ தனியாக விளையாடு. மேபி அவங்க அம்மா கொஞ்சம் பயப்படுறாங்க, ஹாஷா பேசுகிறதுக்கு, திட்டுவாங்களா இருக்கலாம், அது தெரியல நமக்கு. ஆனால் அவங்க நிறைய க்ளூ கொடுத்தாங்க நிறைய இடத்துல. அப்போ பார்வதினு சொன்னாங்க, நான் கான்ஷியஸோடு தான் விளையாடுறேன், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நானும் நினச்சேன், சரி ஓகே தெரியும், ஏதோ கண்டென்ட்டுக்கு இல்லை, அவங்க லவ் பண்ணாங்க தான். ஆனால் வந்து என்ன பிரச்சனை, 2 பேருக்குள்ளேயும் கொஞ்சம் ஈகோ இருக்குது. 2 பேருமே அப்படி தான், ஈகோ இருக்குது, அது தெரியுது நல்லா. சண்டையில் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து சரி மாற்றி மாற்றி திட்டிக்கிட்டாங்க. ஃபேமிலி ரவுண்டுக்கு அப்புறம் தனியாக கேம் விளையாடுவாங்கன்னு பார்த்தா, சேர்ந்தே மறுபடியும் கேம் விளையாடி சொதப்பிட்டாங்க. தனியாக விளையாடினாங்கன்னா இன்றைக்கி 2 பேரும் ஃபைனலில் இருந்திருப்பாங்க. ஃபேமிலி ரவுண்டில் எல்லாரும் சொன்னதை வந்து 2 பேர் ஃபேமிலியும் வந்து சொன்னாங்க, எடுத்துக்கல. 2 பேருமே காதில் வாங்கலை. ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல. பார்வதிக்கு ரியா கூட சொன்னா, அட்வைஸ் பண்ணா, உங்களோட பாசிட்டிவ் சைடு வரல, குட் சைடு வரல, அதை காமிங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உங்களோட கேரக்டர் இதில் இருக்குன்ட்டு. அமித்தோட ஒய்ஃப் சொன்னாங்க, பாரு நீ கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுறது வந்து அது ஒன்று இருக்குது, ஆனால் இதில் வந்து நீ யாருன்னு காட்டுறது, உன்னோட கேரக்டர் ஒன்று அடங்கியிருக்கு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் க்ளூ கொடுத்தாங்க. பார்வதிக்கு எல்லாமே தெரியும். கேமர் ஆல்ரெடி நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க, பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, எல்லாமே தெரியும். ஸோ ஏன் இந்த பொண்ணு மறுபடியும் இப்படி பண்ணுது அப்படின்னு தோணுச்சு. டிசப்பாயிண்ட் தான். ஏன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா சேனலும் பார்வதி கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க. நம்ம பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா கமெண்ட்ஸ்லையும் போய் அடி வாங்கிட்டு இருந்தோம். அரோராவுக்கு வந்து நம்ம அரோராவை ஹேட் பண்ணி மெசேஜ் எல்லா இடம் போட்டு நம்ம அடி வாங்கினோம். ஆனால் இப்போ எல்லாம் தலைகீழாக மாறுற மாதிரி பார்வதி பண்ணிட்டாங்க. அந்த மற்றவங்கெல்லாம் பார்வதியை திட்டினது இப்போ உண்மை ஆயிடுச்சு. அவங்களாம் திட்டிட்டு இருந்தாங்க, நம்ம வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ என்னடனா அப்படியே எல்லாம் தலைகீழாயிடுச்சு. மற்ற சேனல்ஸ் சொல்கிறதெல்லாம் உண்மை நான் ஆக்குறேன், நான் வந்து வில்லி தான் அப்படின்ற மாதிரி பார்வதியை அவங்கள வந்து காமிச்சிட்டாங்க. அவங்க தலையில் மண்ணலி போட்ட மாதிரி தான் இது எப்படின்னா. ஸோ 2 பேரும் எகெயின் ப்ளே பண்ணது தப்பு தான், சேர்ந்து பண்ணது. தனியாக பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி ஃபைனல்ஸ் வந்திருப்பாங்க. ஃபைனல் மீடியில் கூட 2 பேரும் அப்போ கூட சேர்ந்து வந்துருக்கலாம். பட் தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கான்ஷியஸ் தான். நம்ம அதில் எதாவது சொல்ல முடியாது. இனி ஒன்று என்னென்னா, எல்லாருமே இந்த வீட்டில் தப்பு பண்ணியிருக்காங்க. பார்வதி மட்டுமே இல்லை, நிறைய டைமில் செய்கிறது சார் கூட பார்வதியை திட்டிட்டு இருப்பார். அது கூட நம்ம வந்து எல்லா இடமும் சொல்லியிருக்கோம், தப்பு 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 சொல்லிட்டு எல்லாரையும் கேட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, சபரி அடித்ததை பற்றி இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, பார்வதியோட டீம்ஸு. அது உண்மை தான். சபரி வந்து அடிக்கும்போது எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணாங்க உண்மையிலே. இவ்வளோத்துக்கு இல்லை, ஆனாலும் நாங்கள் எல்லாருமே கேட்டோம். அப்போல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட வந்து என்ன பார்வதி சப்போர்ட் பண்ணுறீங்க, பார்வதி வந்து கடலை அடிச்சிடக்கூடாது, வாயில் அடிக்கணும், அந்த மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ எப்படி இவ்வளோ சப்போர்ட் எனக்கு தெரியல. நம்ம சப்போர்ட் பண்ணும்போது எல்லாரும் எதிர்க்கிறாங்க, நம்ம எதிர்க்கும்போது எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒன்றும் புரியல. ஆனால் வந்து சபரி அடித்து அது கண்ணு வீங்கி ரொம்ப இதானதுக்கப்புறம் அப்போலேருந்து எல்லாருமே பார்வதி பிடிக்க ஆரம்பிச்சிது. அதுக்கு முன்னாடி கூட ஒரு மாதிரி கண்டன் கொடுத்தாங்க, வாட்டர் மெலன் சேர்ந்து பார்த்தோம். ஓகே, அப்புறம் ஸ்டார்டிங். அதுக்கப்புறம் அந்த கண்ணில் அடிப்பட்டு கேம் விளையாடுறப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிது பார்வதியை. அப்புறம் அது வந்து அந்த இதில் குறும்படம் போட்டு காமிச்சாங்க, யாருமே சப்போர்ட் பண்ணல, எல்லாருமே எவ்வளோ ஹோஸ்ட்டாக பேசியிருக்கீங்க அந்த மாதிரி கேட்டு ஹோஸ்ட் வந்து அட்ரஸ் பண்ணாங்க. எல்லாமே முடிஞ்சுது. சாரி கேட்டாலே தான் எல்லாமே அது முடிச்சிட்டாங்க. பட் என்னென்னா, அப்போ வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். கமல் சார் எப்படி சொன்னார், 3 எல்லோ கார்டு, உங்களுக்கு 3 எல்லோ கார்டு வந்துச்சுன்னா நீங்கள் அங்கே இல்லை, இங்கே வெளியே வந்து என்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் சொல்லியிருக்கணும் ஸ்டார்டிங்கிலே. ஒருவேளை அவர் சொன்னதுனால நான் சொல்ல மாட்டேன்னு இருந்தாரா, அது என்ன தெரியல. அது வந்து இந்த இவங்களோட தப்பு தான், சேனல் தப்பு தான். இந்த எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அவங்க ஒரு எல்லையிலே இருந்திருப்பாங்க, பார்டர் கிராஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி சேனல் டிஆர்பிக்கு வேண்டி இவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் போகிறாங்க பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி எல்லோ கார்டு கொடுக்காம ஒரு ரெட் கார்டு கொடுத்துருக்கலாம், அப்படியும் இருக்கலாம். அப்புறம் விக்ரமுக்கு ஒரு எல்லோ கார்டு கொடுத்துருக்க வேண்டியது, ஆதிரை அந்த டாஸ்கில். அது வந்து அவர் தெரியாமல் ஒன்றும் பண்ணல. இப்போது டாஸ்கில் வந்து விளையாடும்போது இப்போ தெரியாமல் தள்ளி போட்டது, அப்படி தெரியாமல் பண்ணல. அவர் தெரிஞ்சுதான் கலப்பிடிச்சிருந்தாரு, அவருக்கு பண்ணியிருக்கலாம்.
நிறைய பேர் இந்த மாதிரி இல்லை இந்த டாஸ்க்கு இந்த கேமில் நிறைய பேர் மாறி மாறி அடிச்சிருக்காங்க. சில பேர் தெரியாமல் பண்ணாங்க, சில பேர் தெரிஞ்சு பண்ணாங்க. அதை ஹோஸ்ட் அட்ரஸ் பண்ணி எல்லோ கார்டு கொடுத்துருக்கணும். கொடுத்துருந்தா இவங்க இந்த அளவுக்கு பேசியிருக்க மாட்டாங்க, இந்த அளவுக்கு போயிருக்க மாட்டாங்க. இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நம்ம பண்ணுற தப்பெல்லாம் வந்து ஒரு வேளை எடிட் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம தப்பு எடிட் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து தப்பு பண்ணாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. அதுதான் எல்லோ கார்டு தரல அப்படின்ட்டு விளையாடுறாங்களா என்ன? அது எல்லோ கார்டு பற்றியே தெரியல. அது எல்லோ கார்டு பற்றி பேசப்பட இல்லை, என்னன்னு தெரியல. ஒருவேளை பிரஜன் சொன்ன மாதிரி ஒவ்வொரு டைம் ரூல் மாறுன்ற மாதிரி இந்த டைம் ரூலில் எல்லோ கார்டு இல்லை, ரெட் கார்டு மட்டும் தான் இருக்கா, டேரக்ட் ரெட் கார்டு மட்டும் தான் இருக்கா தெரியல. எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா இந்த சம்பவத்தை தடுத்துருக்கலாம். இன்னொன்று, இப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லோ கார்டும் கொடுக்கல, இந்த இது முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த கார் டாஸ்க்கு திரும்ப திரும்ப பார்க்க நிஜமாக கோவம் தான் வருது பார்வதி கமருதீன் மேலே. கமருதீன் வந்து அவ்வளோ வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு, அதை யூஸ் பண்ணியிருக்க வேணாம், ரொம்ப தப்பு, அதை அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அதுவும் இவ்வளோ டேஸ் இருந்ததுக்கப்புறம். அதேமாதிரி பார்வதி வந்து ஃபஸ்ட்டு அவங்க தான் தள்ளுறதுக்கு எந்திரிச்சு டக்குன்னு ஒரு ஆக்ரோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படி அவங்க பண்ணாங்கன்னா, எனக்கு தோணுது இவங்க கமருதீனை பற்றி சாண்ட்ராக்ட நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த பாத்ரூம் போனது, கிஸ் பண்ணதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அது சாண்ட்ரா அங்கே வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டா. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிடுவாளோ நம்ம ஷேர் பண்ணது அப்படின்ற கோவத்தில், சொல்லிடக்கூடாதுன்ற கோவத்தில் தான் தள்ளி விட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தள்ளி விட தேவையில்லை, அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அது ஒன்று. இன்னொன்று, நிறைய பேர் சொல்கிறாங்க இது கேமுக்காக தான் தள்ளி விட்டாங்க, கேம் அதுதானே கேம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி கேமுக்காக தள்ளணும்னா விக்ரம் கமருதீன் பக்கத்தில் இருந்தது விக்ரம். ஃபஸ்ட்டு கமருதீன் விக்ரமை தள்ளியிருக்கலன்னா கமருதீன் அவ்வளோ ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் தான், டெய்லி நம்ம பார்க்குறோம் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு காலையில். ஸோ அவர் விக்ரமை தள்ளி இருக்கலாம். ஏன்னா விக்ரம் வந்து டோரோட ரொம்ப பக்கத்தில் எட்ஜில் தான் இருந்தார். அவர் டோர் ஓப்பன் பண்ணோன்னே அவர் அப்படி அதில் அப்படியே உட்காந்துட்டார். அந்தளவுக்கு ரொம்ப எட்ஜில் இருந்தார். ஈஸியாக தள்ளி விட்டுருக்கலாம் விக்ரமை. அவர் பேலன்ஸ் கூட அவருக்கு இல்லை. ஸோ அதை பண்ணலை அவங்க. ஸோ இது பியூர் வெஞ்சன்ஸ் அந்த மாதிரி தெரியுது. இன்னொன்று அரோரா கிட்ட கூட பாரு சொல்லுவாள், இந்த மாதிரி சொல்லுவாள், அது கேமுக்காக மட்டும் இல்லை, நான் பண்ணது கேமுக்காக மட்டும் இல்லை, இது வந்து பர்சனலாகவும் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னான். அது வந்து தப்பு. இப்படி சொன்னதுக்காக நீ அப்படி பண்ணுவியா? அப்போ பார்த்தா திவ்யா எவ்வளோ திட்டினா, எவ்வளோ விஷயங்கள் நடந்தது. நீ அவங்களெல்லாம் எதுவுமே பண்ணல தானே. ஏன்னா திவ்யா திருப்பி அடிப்பான்னு தெரியும், இவங்க திருப்பி அடிக்க மாட்டாங்கன்னு தெரியும் சாண்ட்ரா. ஆனால் அதெல்லாம் தப்பு, பண்ணியிருக்கக்கூடாது. அதாவது இவங்க தலையில் இவங்களே மண்ணலி போட்டுக்கிட்டாங்க அப்படி தான் சொல்லணும். இந்த ஃபேமிலி ரவுண்டில் அவ்வளோ சொல்லியிருக்காங்க, எல்லாரும் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஆன பிறகும் பிரஜன் கூட வந்தப்போ சாண்ட்ரா கிட்ட சொன்னார் பார்வதிட்ட சேராதுன்னு. ஆனால் வந்து சாண்ட்ரா வந்து அங்கே வந்து அந்த வீட்டில் பார்வதிட்ட பேசிட்டு இருந்தேன். பாரும் அப்படி தான், என்ன பிரச்சனைனாலும் சாண்ட்ரா கிட்ட தான் ஷேர் பண்ணுவாங்க. கமருதீன் கூட சண்டையில் வந்து அந்த டாஸ்கில் கூட பார்வதி நல்லா அடி வாங்கிட்டான், நம்ம பார்த்தோம். ஆனால் அது வந்து பார்வதி அதை எங்கேயுமே சொல்லி காட்டல, ஏன்னு தெரியல. ரெண்டு பேரும் உண்மையாக தான் லவ் பண்ணுறாங்க, சில நேரம் டவுட் வரும். கமருதீன் அந்த அளவுக்கு பார்வதியை திட்டுறாரு, பேட் டச் கொண்டு வராரு, அவருக்கு மைண்டில் இருக்குது நம்மளை யூஸ் பண்ணுறாளோ அப்படின்றது வந்து கமருதீன் மைண்டில் இருக்குது. பார்வதி உண்மையிலே யூஸ் பண்ணியிருக்காங்களேன்னு தெரியல. இனி இவங்க என்ன, சப்போஸ் இவங்க வெளியே வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்ட்டா இவங்க வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அந்த கேமுக்காக. பார்வதி கமருதீனையும், கமருதீன் பார்வதியும் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அப்படி இல்லை, ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்கன்னா ஓகே, கேமுக்காக இல்லை, ரியல் ஃபீலிங் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இது கிளியராக தெரியுது, இந்த கார் டாஸ்க் வந்து கேமுக்காக இல்லை, இது வந்து ஒரு பர்சனல் இஷ்யூ. ஆனால் வந்து எப்போவுமே இவங்க சொல்லுவாங்க கேமில் பர்சனல் கொண்டு வரக்கூடாது, நான் அப்படி கொண்டு வர மாட்டேன், நான் வந்து டேரெக்டாக அடிப்பேன், இது மாதிரிலாம் சொல்லிவிட்டு எதுக்கு உங்கள் கூடயே ஒருத்தங்க இருந்திருக்காங்க, நீங்கள் உங்களுக்கு நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காங்க 3-4 டேஸ். கமருதனும் சரி பார்வதியும் சரி மாற்றி மாற்றி சாண்ட்ரா அப்படின்ட்டு கமருதனும் சரி மாற்றி மாற்றி சொல்லியிருக்கீங்க நீங்கள் ஆறுதல். அவங்ககிட்ட ஆறுதல் அடைஞ்சிக்கிட்டு அவங்க முதுகுலேயே, அதாவது கழுத்து பிடிச்சது அவங்க முதுகுலேயே குத்துற மாதிரி. இது எப்படின்னா எதிரியை கூட மன்னிச்சலாம், துரோகியை மன்னிக்க முடியாது. துரோகியார் நம்ம கூடயே இருந்து நம்ம முதல்ல குத்துறவன் தான் துரோகி. ஸோ அந்த மாதிரி பார்வதி பண்ணதான் எல்லாருக்குமே கோவம், இப்படி பண்ணிட்டாலே அப்படின்ட்டு. அதில் அந்த கமருதீன் யூஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கோவம். இன்னொரு விஷயம், அவங்க கை வச்சு புஷ் பண்ணியிருந்தா கூட அந்த ரெட் கார்டு அளவுக்கு வந்திருக்காது. அது ஒரு குறும்படம், சபரிக்கு பண்ண மாதிரி குறும்படம் வார்னிங் அப்படி தான் வந்திருக்கும். ரெண்டு பேருமே கால் யூஸ் பண்ண தான் அது இப்போ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. அப்படி பண்ணியிருந்தக்கூடாது. சாண்ட்ரா அன்றைக்கி வந்து அவங்களுக்கு அந்த ஷாக் வந்துச்சு, மயக்கமானாங்க. அது டக்குனு இப்படி பண்ணிட்டாங்களே நம்ம கூட இருந்துட்டு, அந்த ஒரு பெரிய ஷாக் இருந்துச்சு. யாரும் இல்லை, ஆல்ரெடி அவங்க கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னலாக இருந்தாங்க, நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அடுத்த நாள் ஒன்று பண்ணாங்க, எப்பா சரியான நடிப்பு. பெட்ரூமில் கத்துறாங்க, அவங்க பின்ன அழுதாங்கன்னா அவ்வளோதான், ஏதோ எந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க ஒப்பாரி வைக்கிறாங்க. ஏன்டா அது பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. அப்படி தான் நாங்கள் எங்கள் வீட்டில் கூட நாங்கள் சொல்லுவோம், சட்டை சாண்ட்ரா வந்துட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்போம். அவ்வளோத்துக்கு பாருக்கு சப்போர்ட் பண்ணுவோம், எல்லாமே மாறிடுச்சு தலைக்கில. சாண்ட்ரா வந்து அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறாங்க, ஒவ்வொரு வாரம் இப்படி கண்டென்ட்டு. ஆனால் நல்லா இல்லை பார்க்க சுத்தமாக. எப்படி தான் எங்கள் வீட்டில் இருக்காங்க. கனி வந்து போனதுக்கு சாண்ட்ரா போயிருக்கலாம், கனி கூட பரவாயில்லன்னு தான் தோணுது, சாண்ட்ரா விட நல்லா கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் சாண்ட்ரா அப்படி இல்லை. அவங்க கேம் எங்கே விளையாடினாங்கன்னு தெரியல, என்ன வேலை செய்கிறாங்க சுத்தமாக தெரியல. ஆனால் அன்றைக்கி கமருதீன் பார்த்தோன்னே ஆக்டிங் போட்டாங்க, அது நல்லாவே தெரியுது ஆக்டிங்னு, குழந்தை கூட கண்டுபிடிச்சிரும். இவங்க ஏன் இதை மேலும் மேலும் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்வதியை பார்த்து பண்ணுறாங்க. உனக்கு பிடிக்கலையா, முடிஞ்சு திருப்பிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அந்த அழுறாங்க. பிடிக்கலன்னா அவங்க ஒரு சரி அடிச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம். ஆனால் வந்து இவங்க இந்த ட்ராமா பண்ண போய் இப்போ வந்து இவங்க வந்து வேணுக்குனே தான் அனுப்பி விட்டுட்டாங்க. அந்த மாதிரி பழி வந்து இவங்க மேலே ஆயிடுச்சு. இவங்க பண்ண அந்த அடுத்த நாள் ட்ராமா, கத்துறது அழுறது இப்படி பண்ணதுனால இப்போது இவங்க கார்லேருந்து தள்ளி விட்டு, அது ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது வந்து கொஞ்சம் நமக்கு பரவாயில்ல, அது கொஞ்சம் கம்மியாகி இந்த நடிப்பு வந்து மேலோங்கி நிற்கிது. அந்த கார் டாஸ்கில் அக்ரெஷன் வந்து ஒரு 60 ஆகி இந்த நடிப்பு வந்து 90ல் வந்து நிற்கிது மேலே.
ஸோ இதுதான் இப்போ மக்கள் வந்து ஐ சப்போர்ட் பாருன்ட்டு போடுறாங்க. அவங்க வேறு எதையுமே யோசிக்கல. அந்த காரில் இவ்வளோ பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க, எதுவுமே யோசிக்கல. அவங்க இவ்வளோ நாள் கண்டென்ட் கொடுத்தது பாரு, ப்ரோமோ எல்லாமே பாரு தான். அவங்க அந்த மாதிரி தான் யோசிச்சு இப்படி பேசுகிறாங்க. சாண்ட்ரா இதில் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. அந்த நடிப்பு தேவையில்லாதது. சப்போஸ் அவங்க நடிக்காமல் இருந்தால் கூட மக்களுக்கு வந்து சரி பாரு ஓகே அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கா போயிட்டா அப்படின்ட்டு இருக்கும். இவங்க நடிக்க போய் எல்லாமே இப்போ மாறிடுச்சு தலையில. இதோட அந்த நடிப்பு நடத்தினா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா அப்படி தயவு செஞ்சு நான் போன வாரம் கூட சாண்ட்ரா போயிடுவாங்க அப்படின்னு நினச்சா சுபிக்ஷா அனுப்பிட்டாங்க. சுபிக்ஷா கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று அது சரி பாடினாலும் இலை இலை வேலை அது வேறு பாடிட்டுருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கலாய்க்கலாம். கலாய்ச்சாலும் அந்த பொண்ணு அவ்வளோ நெகட்டிவிட்டி இல்லை. ஸோ ஃபைனலி அவங்க என்ன சொன்னாங்க, நிறைய வாட்டி வார்னிங் கொடுத்தாச்சு, இதுக்கு மேலே வார்னிங் கொடுத்து சேவ் பண்ண முடியாது, ரெட் கார்டுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து ரெட் கார்டுக்கு பதிலாக எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம். அது அப்படி நீங்கள் ரெட் கார்டு கொடுக்குறதுனா இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு கொடுத்துருக்கணும், அது ஒன்று இருக்குது. எல்லாருக்குமே நீங்கள் எல்லோ கார்டு கொடுத்துருக்கலாம். ரெட் கார்டு தேவையில்லாத ஒன்று. எல்லோ கார்டு கொடுத்துருந்தா அவங்க மாறி இருப்பாங்க, சேஞ்சஸ் இருந்திருக்கும். இவங்க என்ன இனி 10 நாள் என்ன மாற போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, அது ஒன்று இருக்குது. எல்லாமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஃபைனல் வந்து இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. நிறைய வாட்டி சேனலே பார்வதியை சேவ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம பார்க்குறோம். பார்வதியும் ஸ்டார்டிங்கில் எலிமினேட் ஆக வேண்டியது, கமர்ஜினும் ஸ்டார்டிங்கில் எலிமினேட் ஆக வேண்டியது. ஆனால் வந்து சேனல் சேவ் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க ஃபேமிலியை அனுப்பி நிறைய க்ளூ வந்து இன்டெரக்டாக க்ளூ கொடுத்தாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அது எல்லாமே இவங்க வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. சான்ஸை வந்து அது லாஸ்ட் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் வேறு ஒன்றும் இல்லை, டைம்னு தான் சொல்லணும். ஓகே, நன்றி மக்களே இவ்வளோ தூரம் கேட்டதுக்கு.